மேம், நெறைய பேரு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகியும் குழந்தை இல்லையேன்னு ஃபீல் பண்றாங்க. இந்த பிரெக்னன்சி டிலே ஆகுறதுக்கு பெண்கள் மட்டும் தான் காரணமா? கண்டிப்பா இல்லைங்க. இதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம அளவுல காரணமா இருக்கலாம். ஆண்களுக்கு விந்து நீர், அதாவது ஸ்பெர்ம் அண்ட் சீமன்ல ஏதாவது குறைபாடு இருந்தா குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கலாம். பெண்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை, அதாவது கர்ப்பப்பையில இருக்கிற கட்டி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறப்போ குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கலாம். ஆனா இதை விட நான் பர்சனலி ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிற மனநிலை. இதுல மன அழுத்தமோ, ஆங்ஸைட்டியோ, டிப்ரெஷனோ இந்த 2 பார்ட்னர்ஸ்க்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், உணவு பழக்கம், தூக்கம், இது எல்லாமே கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி சரியான நாடி பரிசோதனை, சரியான சிகிச்சை சரியான நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஹுட், அதாவது பெற்றோர் ஆகக்கூடிய ஒரு கனவை கண்டிப்பா நிறைவேறலாம். அந்த மாதிரி வன ஆயுர்வேதால நிறைய பேர் பேரண்ட்ஹுட் ஜேர்னியை தொடங்கி இருக்காங்க. உங்களுடைய ஃபர்டிலிட்டி ஜேர்னியை ஆயுர்வேத மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டோட தொடங்குங்க.